தெய்வத்துடைய பூஜைகளில் கூட சில எண்ணிக்கைகள் இருக்கிறத நாம் தெரிஞ்சுக்குவோம். கேதார கௌரி விரத நோன்பு, அந்த நோன்பு 21 என்ற எண்ணிக்கையில் அதிரசங்கள், மற்ற பொருள்கள், அதாவது வெத்தலை, பாக்கு, மஞ்சள், பூ, இதையெல்லாம் வச்சு படைக்கிறோம். இந்த நோக்கம் எதற்கு? இதனுடைய அர்த்தம். பிருங்கி அப்படிங்கிற ஒரு மகரிஷி, அவர் சிவபெருமானை வணங்க வந்தபோது அந்த சிவபெருமான் அம்மையப்பராக இருந்த கோலத்தை பார்த்தார். அதனால் அவர் வண்டு உருவம் எடுத்தார். அந்த 2 பேருக்கு இடையில் புகுந்து இறைவனை மட்டும் வலம் வந்தார். இதை பார்த்த உமாதேவி இறைவனை விரதம் இருந்து நோன்பு நோற்று அவருடைய உடம்பிலிருந்து பிரிக்க முடியாதபடி இடப்பாகத்தில் ஒன்றியிருக்கும் நிலையினை பெற்றாள் அப்படின்னு புராணம் சொல்லுது. இந்த வடிவமே அர்த்தநாரீஸ்வரர். இந்த நோன்பு விரதமே கேதார கௌரி விரதம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. சரி, விரதம் எப்படி? புரட்டாசி மாதம் வளர்பிற தசமி திதி, அந்த நாளில் தொடங்கணும். ஐப்பசி மாதம் தேய்பிற அமாவாசை, தீபாவளி வர 21 நாட்கள் நாள்தோறும் இறைவனை வில்வார்ச்சனை செய்து நாளுக்கொரு வகையாக பலகாரங்களை நிவேதித்து 21 இழையில் ஒரு கைத்தை முறுக்கி அதில் நாளுக்கு ஒரு முடி வீதம் 21 முடிகள் முடிந்து கடைசி நாளில் அந்த கயிற்றை கையில் அணிந்து கொள்வது வழக்கம். இதுதான் இந்த நோன்பு முறை. இது என்னாச்சு? பிற்காலத்தில் 21 நாட்கள் இருக்கும் முறை மாறி இந்த விரதம் ஒரு நாள் அளவே இருக்கும் முறைக்கு வந்துடுச்சு. இதனால் 21 நாள்களிலும் செய்தது போன்ற பாவனையாக 21 வகையான பலகாரங்களை நிவேதிப்பது என்ற முறையும் வந்துவிட்டது. இந்த முறையையும் மாறி இன்று ஒரு விதமான பலகாரத்தையே, இனிப்பையே 21 என்ற எண்ணிக்கையில் வைத்து நிவேதிக்கும் வழக்கமும் நடந்து வருகிறது. இந்த முறையில் வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், பூ இவற்றின் எண்ணிக்கையும் நடைமுறைக்கு வரலாயிற்று. பழைய நாளில் இனிப்பு அப்படின்னு எண்ணும்போது அதிரசம் என்னும் பண்டமே நடைமுறையில் தெரிந்ததாக இருந்தது. அந்த பலகாரமே இந்த விரதத்திலும் வழக்கில் வந்துடுச்சு. அதிரசம் மேலான இனிப்புடையது. ஆக கேதார கௌரி விரத நோன்பின் போது 21 என்ற எண்ணிக்கை எல்லா வளங்களையும் பெற்றுத்தரும்.